இப்பொழுது அந்த கிணத்தோரமா போய் பார்க்கலாம். ஏதாவது அடையாளம் ஏன்னா தங்கச்சி பிள்ளைங்க சத்தத்தை இருக்காங்க. இப்படி கிணத்தோட நம்ம விட்டுட்டு போக கூடாதுல்ல. நம்ம தகனம் செய்யணும். போய் சந்தன கட்ட கொண்டு வந்து நாம தகனம் செய்யலாங்க. போய் எடுத்துருவோம். போய் எடுத்துருவோம். தேயாத மழை இப்பொழுது காசிமா நாட்டுல மழையானது பெய்ந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. 12 வருஷம் தேயாத மழை இப்ப மழை பெய்ஞ்சிருச்சு. நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க. இப்பவே உடனடியாக போய் என்னுடைய மகனையும் மனைவியையும் என் பிள்ளைகள் 7 பேரையும் சீக்கிரமாக இப்பவே நான் போய் கூட்டிட்டு வரணும். ஆமாங்க, ஏன்னா நம்ம நாட்டுல தான் மழை பெய்ஞ்சிருச்சு. செழிப்பா இருக்கிறோம். இந்த மாதிரி பிள்ளைகளை போய் கூட்டு வந்துடலாம். போகலாம். வந்தமே அண்ணா என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்கு. என்னங்க இதோ இங்க தொங்குறது ஒரு மாங்கல்யம். எங்க மாங்கல்யம் தொங்குது? இங்க பாருடா. எங்கங்க கண்ணுக்கு தெரியல? தெரியலையே. டேய் ஏங்க இந்த மாங்கல்யம் என்னுடைய மனைவி இது. இந்த தாலி இங்க கழட்டி வச்சிட்டு எங்க போயிருப்பா? தாலி இருக்குதா? ஆமா, எனக்கு தான் தெரியல கண்ணு. இந்த மாங்கல்யம் என்னுடைய மனைவி இதுடா. அப்படின்னா என் மனைவி என் பிள்ளைகள் எங்க தெரியலையா? பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது. அதுதானே, போய் பார்க்கலாம். ஐயோ, என் பிள்ளைகளை என் மனைவியும் ஆண்டு வடிவிட்டார்களே.
கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், யாருக்கு என்னடா கிடைத்தேன்? என் மனமே, என் 7 பிள்ளைகளும் அனைவற்று பேரும் ஆண்டு படித்து விட்டார்களே. 60 முழ கூந்தல் அழகிது கங்கையிலே. தங்கமான என் பிள்ளைகளுடைய முகத்தை எல்லாம் இந்த பாலும் கிணற்றில் இருக்கும் தவளைகள் எல்லாம் பற்றி இழுப்பதை பார்த்தா பெற்ற பையன் மனமானது பற்றி எரிகிறது. அண்ணன் வீடு போகிறேன், என் பிள்ளைகளுடைய பசியெல்லாம் தீர்த்துவிட்டு வர்ற தெய்வமே என்று சொல்லி உன்னதானே நம்பி வந்தார். நியாயமாக என் மனைவியும் என் 7 பிள்ளைகளும் உன்னால் மாண்டு படுத்து விட்டது. நியாயமா சண்டால படுபாவிக்கு நான் பலியாகிட்டேன்ப்பா. நான் என்ன செய்யட்டும்? நான் வேட்டைக்கு போன சமயத்துல என் மனைவி சண்டால படுபாவி அவ செய்த வேலையில எல்லாம் மாண்டு படிச்சு போயிட்டாங்கப்பா. ஐயோ சுவாமி, இதுக்கு நம்ம என்ன சுவாமி செய்யறது? இனிமேல் படுக்கி இந்த பூர்வீகளை நாம் வாழ்ந்து என்ன புண்ணியம்? அதனாலே சந்தன கட்டையும் வைத்து சதுடன் தீ வளர்த்து, குங்கும கட்டை விட்டு குளிருடன் தீ வளர்த்து எரித்து சாம்பலாக்கி விட்டு என்னுடைய மனைவி மக்களோடு நானும் அவரோடு நானும் போய் சேர போகிறேன். ஆமா, என் மனைவி நல்லதங்க அப்பேற்பட்ட என் மனைவியாலும் என் 7 பிள்ளைகளும் நியாயமாக இப்பூவலைகள் மாண்டு மடிந்து விட்டார்கள். என் பிள்ளைகளும் என் மனைவியும் இல்லாத இந்த உலகத்தில் இனிமேல் நாங்கள் எதற்காக வாழ வேண்டும்? அதனாலே அக்னியானது வளர்த்து அக்னி குண்டத்தில் நாங்கள் இறங்கி எங்கள் உயிரை விட்டு விடலாம் என்பதற்காக நான் அக்னியில் இறங்குகிறோம். அதாவது உன்னுடைய மனைவி மக்கள் மாண்டது யாராலையும் கிடையாது, என்ன வர்ணதேவனாலதான். ஏன் சுவாமி, என்ன காரணம்? உன்னுடைய நாட்டில நீ திருமணம் செய்து 13 ஆண்டுகளாக சாராமலை இல்ல. ஏன், என்ன காரணம்? அப்போது ராமலிங்க செட்டியார் இருக்கும் பொழுது நல்ல தங்காலை பெண் காக்க வர்ணதேவன் நான் போயிருந்தேன். எனக்கு பெண் தர மறுத்து விட்டார் ராமலிங்கம். அதனால் எனக்கு தராத பெண்ணை நீ மறந்ததனாலதான் 13 ஆண்டுகளாக நீ மாலையிட்டு நல்ல தங்காலை வைத்து போன நாள் முதல் கொண்டு உன்னுடைய நாட்டுக்கு மனமாறி பெய்யல, நாடு செழிக்கிற, ஊரு செழிக்கிற, மழை பெய்யல, பசி பட்டினி கஷ்டம் கொடுத்ததெல்லாம் இந்த வர்ணதேவன். சரி, போனால் போகட்டும். ஆண்டாண்டு நடந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் உயிர் பெறுவதாக இல்லை. அதனால நல்ல தங்காளாகப்பட்டவர் ஒரு பாவம் அறியாதவள் மாண்டு விட்டார். அந்த நல்ல தங்காலை தெய்வமாக வைத்து அந்த 7 பிள்ளைகளையும் 7 கன்னிமாராக வைத்து வழிபட்டு வந்தால் அதாவது நல்லதே நடக்கும். அதனால இதுக்கு மேல நாடு செழிக்கும், நல்ல பழக்கம். நான் சொன்னதை போலவே செய்யலப்பா சுவாமி. அப்படியே லக்னம் செய்யலாமே. வர்ண பகவான் சொன்னதை போல 7 பிள்ளைகளும் 7 கன்னிமாராக இருந்து நல்லதங்கானுக்கு என்று ஒரு ஆலயத்தை உருவாக்கி இப்பூமலைகளே உலக மக்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக. அப்படி இருந்தாலும் இந்த கவுண்டர் வீட்டுக்கு நல்ல தங்கால் மாண்டதாலத்தான் தாராள வம்சத்தில் பிறந்த கவுண்டமார்களுக்கெல்லாம் நல்ல தங்கால் தெய்வமாகவும் 7 கன்னிமாராகவும் விளங்கியது.
படித்து படித்து நாட்டிலே வாழ்வதினோம். நாங்கள் நடத்திய நாடகத்திலே தாள குற்றம், மேல குற்றம், சொல் துறை, நடைமுறை, பவனை, கோமாரி குற்றம், ஏதொரு தவறு இருந்தாலும் சரி, தாங்களுடைய வயிற்றில் பிறந்த ஒரு குழந்தை ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த குழந்தை எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதுபோல எங்களை மன்னித்து எங்கள் நாடகம் பிடித்திருந்தா எல்லாம் ஜோரா